கேரளாவைச் சேர்ந்த பிரபல நடிகையான அனுபமா பரமேஸ்வரன் 2015ஆம் ஆண்டு மலையாளத்தில் வந்த பிரேமம் திரைப்படம் மூலம் சினிமாவில் அறிமுகமானார். தொடர்ந்து நடிகர் தனுஷுடன் சேர்ந்து கொடி படத்தில் ஜோடியாக நடித்து தமிழ் திரை உலகில் கால் பதித்தார். பின்னர் தமிழில் வெளியான டிராகன் படத்தில் நடித்து இளசுகளை கவர்ந்தார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான பைசன் படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி பெரும் வரவேற்பை பெற்றார். இதன் நடுவே தெலுங்கு, மலையாள படங்களில் ஏராளமான திரைப்படங்களில் நடித்து அங்கு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வைத்துள்ளார். திரைத்துறையில் இருப்பது போன்ற இன்ஸ்டாவிலும் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை பதிவிட்டு பிஸியாகவே இருப்பவர்தான் நடிகை அனுபமா. இந்த நிலையில்தான் சமீபத்தில் அனுபமாவின் புகைப்படங்கள் மார்பிங் செய்யப்பட்டு வெளியாவதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் விசாரித்த போது அனுபமா பெயரில் போலி இன்ஸ்டா கணக்கு தொடங்கப்பட்டு அதில் அவரது புகைப்படங்களை மார்பிங் செய்து பதிவிட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அந்த பக்கத்தில் அனுபமாவை பற்றியும் அவரது குடும்பத்தை பற்றியும் நண்பர்கள் மற்றும் சக நடிகர்கள் குறித்தும் தவறான பதிவுகள் வெளியிடப்பட்டும் வந்தது. இதனால் மிகவும் வருத்தமடைந்த அனுபமா உடனடியாக கேரளாவில் உள்ள சைபர் கிரைம் போலீசிடம் புகார் அளித்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இதில் போலி இன்ஸ்டா கணக்கு தொடங்கிய அனுபமாவின் புகைப்படங்களை மார்பிங் செய்து வெளியிட்ட நபர் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை நடிகை அனுபமாவே தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் தனது புகைப்படங்களை மார்பிங் செய்து வெளியிட்டது ஒரு 20 வயது இளம்பெண் என்று அனுபமா தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்பதையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளதாக அனுபமா கூறியுள்ளார். இளம்பெண்ணின் எதிர்காலத்திற்கும் அவரது மன அமைதிக்கும் பாதிப்பு ஏற்படும் என்பதால் அந்த பெண்ணின் அடையாளத்தை வெளியிட வேண்டாம் என தான் முடிவு செய்துள்ளதாகவும் நடிகை அனுபமா குறிப்பிட்டுள்ளார். ஸ்மார்ட் போன் வைத்திருப்பது அல்லது சமூக ஊடகங்களை அணுகுவதன் மூலம் யாரையும் துன்புறுத்தவோ அவதூறு செய்யவோ மற்றவர்களுக்கு எதிராக வெறுப்பை பரப்பவோ யாருக்கும் உரிமை கிடையாது என நடிகை அனுபமா தெரிவித்துள்ளார். இணையத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு தடயத்தை விட்டு செல்கிறது என்றும் எனவே அதற்கு நாம் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த செயல்கள் ஈடுபட்ட அந்த இளம்பெண் சட்டப்படியான விளைவுகளை எதிர்கொள்வார் என்றும் இன்ஸ்டா பக்கத்தில் நடிகை அனுபமா குறிப்பிட்டுள்ளார். சமீப நாட்களாக நடிகைகள் பெயரில் போலி கணக்குகள் தொடங்கி மோசடி செய்வது, அவர்களை ஆபாசமாக சித்தரிப்பது, அவர்கள் மீது அவதூறுகளை பரப்புவது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதில் நடிகை அனுபமாவும் பாதிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.